செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்பதுதான் இப்போது வாதமாக இருக்கின்றது. நீதிபதி என்ன தீர்ப்பளிக்கப் போகின்றார் என்பதை எதிர்பார்த்து இரண்டு தரப்பு வழக்கறிஞர்களும் காத்திருக்கின்றார்கள். அவர்கள் தரப்பிலே வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவை அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இடைத்தரகர்களுக்கு எவ்வளவு கொடுக்க முன் வந்தார்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தாவேகாவை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு கொடுக்க முன் வந்தார்கள், 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் வரை திமுகவினரால் தொடர்பு கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதில் யாரும் உடன்படவில்லை என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த 10 பேரிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஊத்தங்கரை இளையராஜா மட்டும்தான் முன்வந்து புகார் அளித்திருக்கின்றார். மற்ற உறுப்பினர்கள் புகார் அளிக்கவில்லை என்றாலும் எந்தெந்த உறுப்பினர்களிடம் திமுக சார்பில் பேசப்பட்டது என்ற விவரங்களை எல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்திற்கு இப்பொழுது 107 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் முதலமைச்சரோடு சேர்த்து. அதில் கிட்டத்தட்ட ஒரு 106 உறுப்பினர்கள் பேரவைத் தலைவரை கழித்து விட்டு பார்த்தோம் என்றால் ஆதரவு வழங்கியிருக்கக்கூடிய கட்சிகளின் உறுப்பினர் எண்ணிக்கை ஏறக்குறைய ஒரு 10 உறுப்பினர்களுக்கு மேலாக இருக்கின்றது. அதன் காரணமாக அந்த ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சமமான உறுப்பினர்களை தாவேகாவில் இருக்கக்கூடியவர்களை மனம் மாறச் செய்தால் இந்த ஆட்சியை கவிழ்த்து விட முடியும் என்ற அடிப்படையில் தான் இந்த பேரம் பேசப்பட்டிருக்கின்றதோ என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. மேலும் தாவேகா ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சி என்பது எம்எல்ஏ இளையராஜாவின் கற்பனை என்கின்ற ஒரு கருத்தை திமுக வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ தெரிவித்திருக்கின்றார். அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டவர் என்பதையும் அவர் எடுத்து கூறியிருக்கின்றார். செந்தில் பாலாஜி சபாநாயகருக்கு எதிராக ஏன் செயல்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை திமுகவினுடைய வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ தற்போது நீதிமன்றத்தில் எழுப்பியிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். பணம் கைமாறிவிட்டதாக வழக்கின் முதல் தகவல் அறிக்கையில் எந்த தகவலும் இல்லை. அதை ஒரு முக்கியமான ஒரு வாதமாக வழக்கறிஞர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் திமுக சார்பிலே. பணம் என்பது ஒரு யூகம். 35 கோடி ரூபாய் திமுக சார்பிலே தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர்களுக்கு கொடுக்க முன்வந்தார்கள் என்பது ஒரு யூகம். இவர்கள் விசாரணை நடத்தி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருக்கின்றார்கள். அதில் எந்த இடத்திலாவது 35 கோடி ரூபாய் பணம் பேசப்பட்டு அந்த பணம் கைமாறியது என்று தகவல் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியையும் திமுக வழக்கறிஞர்கள் எழுப்பியிருக்கின்றார்கள். வழக்கின் விசாரணைக்கு செந்தில் பாலாஜி முழு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார் என்ற ஒரு தகவலையும் திமுக வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அதாவது இதுவரை காவல்துறையினர் செந்தில் பாலாஜியை தேடியும் அவரை கைது செய்ய முடியவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்களாக தலைமறைவாக செந்தில் பாலாஜி இருக்கின்றார். ஆனாலும் கூட நீதிமன்றத்தில் சொல்லும் பொழுது வழக்கினுடைய விசாரணைக்கு ஒத்துழைப்பதற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தயாராக இருக்கின்றார் என்ற ஒரு தகவலை சொல்லி இருக்கின்றார்கள். செல்போன் அழைப்பு விவரங்களை மட்டுமே வைத்து எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கின்றது. தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பேரம் நடைபெற்றதை உறுதிப்படுத்துவதற்கு வேறு எந்த ஆதாரங்களும் இல்லை என்ற ஒரு கருத்தை திமுக வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ கூறியிருக்கின்றார். வழக்கில் செந்தில் பாலாஜி சார்பிலே மற்றொரு வழக்கறிஞரான குமரேசன், அவர் மூத்த வழக்கறிஞர், திமுக வழக்குகளில் பெருமளவில் ஆஜராகக்கூடியவர், அவர் வாதங்களை முன்வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். சட்டப்பேரவையிலே தற்பொழுது உடனடியாக நம்பிக்கை வாக்கெடுப்பு கேட்க முடியாது, ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி என காவல்துறையினர் தான் வழக்கை மிகைப்படுத்துகின்றார்கள். அதாவது அவர் சொல்லும் பொழுது இந்த வழக்கு உண்மையா பொய்யா என்பதை கடந்து ஏதோ ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடைபெற்றதை போன்று இந்த வழக்கை பிம்பப்படுத்துகின்றார்கள், மிகைப்படுத்துகின்றார்கள் காவல்துறையினர் என்ற ஒரு கருத்தை திமுகவினுடைய மூத்த வழக்கறிஞர் குமரேசன் முன்வைத்திருக்கின்றார். கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசும் தேடப்படக்கூடிய அசோக்குமாரும் ஒரே நாளில் ஒரு நகரத்தில் இருந்தார்கள், ஈரோட்டில் இருந்தார்கள். 2 பேரும் ஒரே நாளில் ஒரு நகரத்தில் இருந்தார்கள் என்பதற்காகவே இருவரும் இணைந்து குற்றச்செயலில் ஈடுபட்டதாக கருத முடியுமா? சட்டத்தில் அதற்கு ஏதேனும் வழிவகை உண்டா என்ற ஒரு கேள்வியையும் தற்போது நீதிபதி அவர்கள் எழுப்பியிருக்கின்றார். நீதிபதி முன்பாக திமுக வழக்கறிஞர்கள் எழுப்பியிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். தீர்ப்பை தற்போது நீதிபதி அவர்கள் வாசித்து வருகின்றார். முன்ஜாமீன் கிடைக்குமா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். ஹவாலா பணத்தை பயன்படுத்தி இவர்கள் எல்லாம் முயற்சியில ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு விவரத்தையும் நீதிமன்றத்திலே காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் காவல்துறையினருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் முன்வைத்திருக்கின்றார். பெங்களூரு வரை சென்று அந்த உண்மைகளை நாங்கள் கண்டறிந்திருக்கின்றோம் என்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கின்றார். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான நபர் சிங்கப்பூரில் தற்போது இருப்பதாகவும், இந்த வழக்கை காவல்துறை விசாரணைக்கு எடுத்து விட்டது என்பதை தெரிந்து கொண்டு சிங்கப்பூருக்கு தப்பி சென்று விட்டதாகவும், அங்கே இருந்தபடியே அந்த நபர் குறிப்பிட்ட இந்த சிசிடிவி காட்சிகளை எங்கேயெல்லாம் இவர்கள் ஒன்று கூடி பேசியிருந்தார்களோ அந்த ஹோட்டல் நிர்வாகத்தை எல்லாம் தொடர்பு கொண்டு சிசிடிவி காட்சிகளை அழிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். அதில் ஒரு சில காட்சிகளையும் அழித்து விட்டார் என்பதாக காவல்துறையினர் சொல்லியிருக்கின்றார்கள். சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய நபர் யார் என்பதை காவல்துறையினர் இந்த வழக்கினுடைய வாதங்களை முன்வைக்கும் பொழுது வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் யாரோ ஒரு முக்கியமான நபர் இந்த வழக்குக்கு தொடர்புடையவர் தற்போது சிங்கப்பூரில் இருக்கின்றார் என்பது காவல்துறையினருடைய வாதங்களின் மூலமாக தெரிய வந்திருக்கின்றது. நீதிபதி அவர்கள் தன்னுடைய தீர்ப்பை வாசிக்க இருக்கின்றார். அதாவது அந்த 2 தரப்பு வாதங்களையும் அவர் பதிவிட்டு விட்டார். பதிவிட்டதை தொடர்ந்து நீதிமன்றத்திலே நீதிபதி ஜி.கே. இளந்திரன் அவர்கள் தன்னுடைய உத்தரவை பிறப்பிக்க இருக்கின்றார். இந்த சூழ்நிலையை தான் செந்தில் பாலாஜி மற்றும்
அசோக்குமாருடைய முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்படுமா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகிய இருவருக்குமே தற்போது நீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுக்குமா அல்லது அவர்களுடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்படுமா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். இரண்டு தரப்பு வாதங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாதங்களை முன்வைத்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதத்தை நிறைவு செய்த நிலையில் தான் நீதிபதி அவர்கள் தற்போது அந்த உத்தரவை பிறப்பிக்க இருக்கின்றார். இருவருடைய முன்ஜாமீன் மனுக்களும் தள்ளுபடி செய்யப்படுமா அல்லது அவர்களுடைய வாதம் ஏற்கப்பட்டு திமுக தரப்பு வழக்கறிஞர்களுடைய வாதம் ஏற்கப்பட்டு பெரிய அளவிலான ஆதாரங்கள் எதுவும் இல்லை, காவல்துறையினர் ஆட்சி கவிழ்ப்பு என்பதாக மிகைப்படுத்துகின்றார்கள், ஒரு சில உரையாடல்கள் நடந்திருந்தாலும் கூட அது ஆட்சி கவிழ்ப்பிற்கான முயற்சி தானா என்பதை நிரூபிப்பதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என்பதாக நீதிமன்றம் இவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்குமா என்பதும் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். ஏனென்றால் அதற்கு ஏற்ற வாதங்களைத்தான் திமுக தரப்பில் முன்வைத்திருக்கின்றார்கள். வெறுமனவே அவர்கள் ஜாமீன் வேண்டும் என்று கேட்கவில்லை, மிகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த வழக்கு என்பதாக நீதிபதியிடம் அவர்கள் முறையிடுகின்றார்கள். அப்படி சொல்லும் பொழுது அதில் என்ன அர்த்தம் என்றால் ஒரு சில உரையாடல்கள் கூட நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அது ஆட்சி கவிழ்ப்பு என்று கருதும் அளவிற்கு கடுமையான உரையாடலாக அது இருந்திருக்க வாய்ப்பு இல்லை என்று அர்த்தம் கொள்ளும்படியிலான ஒரு வாதத்தை ஒரு வழக்கறிஞர் குமரேசன் மூத்த வழக்கறிஞர் முன்வைத்திருக்கின்றால் அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா என்பது தெரிய வரும்.